வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஓராண்டு நம்மளுடைய தமிழகத்தில் ரேஷன் அட்டைகள் விநியோகம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. மறுபடியும் இந்த ரேஷன் அட்டைகள் விநியோகம் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கும் டைரெக்டாக போய் ரேஷன் கார்டுகள் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பயனாளிகளுக்கு வீடு தேடி இப்போ வரைக்கும் ரேஷன் கார்டுகள் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. இந்தியாவில் ரேஷன் விநியோக திட்டம் பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காங்க. ரேஷன் கடைகள் மூலமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் ரேஷன் பொருட்களை கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விலையில்லாமல் அரிசி, சர்க்கரை, பாமாயில் இந்த மாதிரியான பொருட்களை கொடுத்துட்ருக்காங்க. அரசு டைரெக்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தமிழகத்தில் மொத்தம் 2.24 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்குது. இவங்களுக்கு மானிய விலையிலும் சரி, விலையே இல்லாமலும் சரி அத்தியாவசிய பொருட்களை டைரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு அடையாள ப்ரூஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ரேஷன் கார்டுகளுக்கு நிறைய சலுகைகளை மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர்களாக இருந்த கருணாநிதி அவர்களும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி நிறையா திட்டங்களை இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டிங்கன்னா நிறையா விலையில்லா பொருட்களை கொடுத்துருக்காங்க. அதே போல் திருமண உதவி திட்டம், கர்ப்பிணிகளுக்கான உதவித்தொகை, பொங்கல் தொகுப்பு பரிசு, வெள்ள நிவாரணம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி புத்தகம் மாதிரி தான் இந்த ரேஷன் கார்டுகள் இருந்துச்சு. இந்த புத்தகங்களில் இருக்கிற பக்கங்கள் தீர்ந்துருச்சுன்னா அதை இணைத்து கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி இருந்த ரேஷன் கார்டுகள் நிறைய பேர்கிட்ட கந்தல் கோலமாகவே இருந்தது. ஸோ இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே 2017ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு டைமு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் கார்டோட மொபைல் நம்பரெல்லாம் இணைச்சு ஒரு ஸ்மார்ட் கார்டாக நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காக இந்த கார்டுகள் யூஸ் பண்ணாங்க. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் ரேஷன் கார்டை அப்ளை பண்ணியிருந்தாங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, தனியாக ரேஷன் கார்டுகள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 2.40 லட்சம் பேர் புதிய கார்டுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு நிறைய மாதங்களாகவே கார்டுகள் கொடுக்காமையே வச்சுருந்தாங்க. கடந்த மார்ச் மாதம் தான் ஸ்மார்ட் கார்டுகளுக்கு ஒப்புதல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குறுஞ்செய்தியே நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் வேறு வந்துருச்சு. அதனால் நிறைய பேருக்கு ரேஷன் கார்டுகள் கொடுக்காமையே வச்சுருந்தாங்க. ஸோ விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மழை மாதிரி குமிஞ்சு கிடந்தது. ஸோ அதனால் எல்லா மாவட்டங்களையும் ரேஷன் கார்டுகள் கேட்டு அப்ளை பண்ண ஒவ்வொருத்தருக்கும் கார்டுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ வரைக்கும் 2.24 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜூன் மாதத்திலிருந்து ஸ்மார்ட் கார்டுகள் தொலைந்தவர்கள், அப்புறம் ஸ்மார்ட் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே ஸ்மார்ட் கார்டுகள் தங்கு தடையின்றி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 1 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. இதில் 2 லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டுகள் தயாராகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கார்டுகளும் இந்த மாதத்திலேயே விநியோகம் பண்ணி அந்த வேலைகளெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் சீக்கிரமாக ரேஷன் கார்டுகள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் பெயர்கள் திருத்தம் பண்ணியிருப்பாங்க, ரேஷன் கார்டு மிஸ் ஆகிருக்கும், அவங்க மறுபடியும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான கார்டுகளும் இந்த மாதத்திலே கொடுத்து முடித்துருவாங்க. அதாவது வீடு தேடியே கொண்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தமிழக அரசு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய கார்டுகள் வாங்கிவிட்டால் என்ன அடுத்தது மகளிர் உரிமை தொகை தான். அவங்களுக்கும் அவங்களுடைய தகுதிகள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு அரசோட விதிமுறைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.